ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வார்த்தையும் வாழ்க்கையும் 43வது செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 34:5-11 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த பகுதியில பார்க்கும் பொழுது தேவன் ஒரு 3 காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். முதலாவது காரியம் எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம செய்ய வேண்டியதை தேவன் அழகா கற்றுக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையை நம் வாழ்க்கையின் அனுபவமாக வேண்டும். அப்ப ருசித்து பார்க்கணும்னு சொன்னா, இப்ப ஒரு ஹோட்டலுக்கு போறோம், அந்த ஹோட்டல்ல ஒரு நல்ல உணவு இருந்துச்சுன்னு சொன்னா அதை நாம் உட்கொண்டு பிறர் இடத்துல பகிர்ந்து கொள்வோம். அந்த ஹோட்டலுக்கு போனேன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்வார். அதாங்க டேஸ்ட் அண்ட் சீ காட் இஸ் குட். கர்த்தர் நல்லவர் என்பதை நான் என் வாழ்க்கையின் அனுபவமாக வேண்டும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக நான் சிவகாசிக்கு கடந்து சென்றிருந்தேங்க. சிவகாசிக்கு போகும்பொழுது நாங்க ஊழியக்காரராய் சேர்ந்து போயிருந்தோம். போயிருந்த நேரத்தில் மத்தியானம் ஒரு மணி இருக்கும். ஒரு மெஸ்ல போய் சாப்பிடலாம் என்று கடந்து செல்லும் பொழுது ஒரு பக்கத்துல ஒரு பேக்கரி இருந்துச்சு. அந்த பேக்கரியில வரிசையா ஆட்கள் நின்றுட்டு இருந்தாங்க. எப்படியும் ஒரு 30-40 பேர் நின்றுப்பாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், என்ன இது பேக்கரியில வரிசையில் நின்று, அது மத்தியானம் 1 மணிக்கு வரிசையில் நின்றுட்டு இருக்கிறாங்களே, எதுக்கு என்று அங்க இருக்கிறவர்களுக்கு கேட்டேன். கேட்டபோது அவர் சொன்னாரு, இந்த பேக்கரியில இருக்கிற வர்க்கி வந்து ரொம்ப ஃபேமஸ், குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் அவங்க வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள தீந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வர்க்கி வாங்குறதுக்கு வரிசையில் நிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டேன். ஆச்சரியப்பட்ட பொழுது என்னன்னு திருப்பி கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அது உலக பிரகாரமான ஒரு மனிதன் அந்த பேக்கரியில தயாரிக்கிற அந்த வர்க்கி அவ்வளவு டேஸ்டா இருக்கும், அதுக்கு வரிசையில நின்று வாங்குறாங்க மத்தியானம் 1 மணிக்கு. நானும் போய் நின்று அந்த வரிசையில நின்ன பொழுது ஒரு மனிதர் வந்தாரு, எண்ணிக்கிட்டே வந்தாரு. வந்துட்டு எனக்கு முன்னாடி ஒருத்தருக்கு முன்னாடி வர்க்கி தீந்து போச்சு, நாளைக்கு வாங்கன்றார். எனக்கு ரொம்ப ஆச்சரியம், வர்க்கி தீந்து போச்சா? என்னங்க சொல்றீங்கன்னா, லிமிட்டா தாங்க நாங்க தயாரிப்போம், லிமிட்டா தான் சப்ளை பண்ணுவோம் அப்படின்னாரு. அவ்வளவு டேஸ்டானது. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. என்னடா அவ்வளவு டேஸ்டாவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இதுக்காண்டியே சீக்கிரமாக வந்து வரிசையில நின்று அந்த வர்க்கியை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. சாப்பிட்டு பார்த்தா அவ்வளவு டேஸ்டா இருக்கு. இது வந்து ஒரு நடத்துற ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் தயாரிச்ச ஒரு பொருளை குறித்து நான் சொல்லுகிறேன். ஆனா இதே இத தேவன் நமக்கு வார்த்தையாய் தந்திருக்கிறார். வார்த்தை நம்ம வாழ்க்கையில ருசியாக வேண்டும், அதை சுவைக்க வேண்டும். எப்படி சுவைப்பது அப்படின்னு யோசித்து பாத்தீங்கன்னா, வார்த்தையை கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நிறைய வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இருக்கு, அதை உரிமையாக்கி கொள்ள வேண்டும். பல வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவர் ஒரு வருடத்துல நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். ராஜாக்களின் புத்தகத்துல இருந்து கொடுத்தார். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், உங்க பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். அந்த வாக்கு வசனத்தை நான் உட்கொண்டுட்டு நான் அந்த நாட்கள்ல ஊழியம் செய்யற வீடுகளுக்கு கடந்து செல்லும் பொழுதெல்லாம் அந்த வசனத்தை ப்ரொக்ளைம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருந்தேன். அநேகர் என்கிட்ட சொன்ன காரியம் சரிமா இருந்துச்சு. காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், அண்ணே நீங்க கொடுத்த வாக்குத்தத்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேறும். எப்படி நடக்கணும் எனக்கு தெரியல, ஆனா கர்த்தர் நடத்தினார். எப்படி? நான் இந்த வார்த்தையை உட்கொண்டேன், இந்த வார்த்தையின்படி வார்த்தையை அனுதினமும் நான் சுவைத்துக் கொண்டே இருந்தேன். அதுதாங்க தேவன் எதிர்பார்க்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும், அந்த அனுபவமாகணும். இயேசு என் வாழ்க்கையின் அனுபவமாக வேண்டும். அதை செய்கிறவர்களா இருக்கிறோமா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 3 காரியம் சொன்னேன் பாத்தீங்களா? இதுல முதலாவது காரியம் பாத்தீங்கன்னா 7வது வசனத்துல, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்குமே தேவன் ஒரு தேவதூதரை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனதார சத்தியத்தை பேசுகிறவருக்கு ஒரு தேவதூதர் உண்டு. யாருக்கு அவர் அந்த தேவதூதரை அனுப்புவாரானால், தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்கள். மனுஷனுக்கு பயப்படக்கூடாது, தேவனுக்கு பயப்பட. தேவனுக்குன்னா எப்படி நம்ம தேவனுக்கு பயப்படுவது என்றால், தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்வதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். நமக்கு ஒரு தேவதூதர் இருக்கிறார். இப்ப நீங்க கார் ஓட்டுறீங்க இல்ல பைக் ஓட்டுறீங்கன்னா ஒரு ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே தூதர்களை எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா தேவன் நடத்துவார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்ற வசனத்தை நம்ம சொல்லி கேட்கும் பொழுது நமக்கு ஒரு தேவதூதர் நம்மளோடு கூட வருவார், நமக்கு ஞானத்தை கொடுப்பார், எப்படி நடக்கணும்னு காட்டுவார். ஆக்சிடென்ட் ஆகாம தேவன் பாதுகாத்துக் கொள்வார், அந்த தேவதூதர் நமக்கு பாதுகாத்துக் கொள்வார். அதாங்க இதுக்கு சொல்லுது. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நான் பயந்து நடப்பேனால், தேவனுடைய வார்த்தையை நான் கிளைம் பண்ணி
சித்தத்துக்கு நிறைவேற்றுவதற்கான முயற்சி செய்வேனால் தேவதூதர் என்னோடு கூட வருவார். அப்போ பயப்படுகிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு தான் தேவதூதர் உண்டு. நம்ம எப்படி இருக்கிறோம்? தேவதூதரை நாம் கிளைம் பண்ணுகிறோமா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இரண்டாவது காரியம் 9வது வசனத்துல, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு குறைவில்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, தேவனுக்கு பயப்படுகிற பயப்படுதல் நாம் நடைமுறைப்படுத்துவோமானால் நாம் குறைவற்றவர்களாய் காணப்பட முடியும். அடுத்த வசனத்துல அழகா தாவீது எழுதி வச்சிருக்கிறார், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் படாது. நம்ம எப்படி இருக்கிறோம்? சிங்கக்குட்டி கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும், ஆனா கர்த்தரை தேடுறவர்களுக்கு குறைவே இருக்கிறாது என்று சொல்கிறார். உலகத்துல இருக்கிற எல்லா கடவுள்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இயேசு ஒருவர் தாங்க நான் பரிசுத்தர், அதே போல நீங்களும் பரிசுத்தமாகுங்கள் என்று சொன்னவர். மிச்ச எந்த கடவுளுமே சொல்லல. நான் பரிசுத்தர் அப்படின்னு சொன்னவர் அவர்தான். நம்ம ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். நம்ம பரிசுத்தமா இருந்தோம்னா கர்த்தருக்கு பயப்படுதலை நம்ம நிறைவேற்றுகிறவர்களா இருப்போம். நம்ம வாழ்க்கையில பரிசுத்தம் ரொம்ப அவசியமான காரியமாயிருக்கு. எண்ணங்கள்ல பரிசுத்தம், சிந்தனைகள்ல பரிசுத்தம், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதையும் நாம் கை கொள்ளோம்னா அவருக்கு பயப்படும் பொழுதுதான் அந்த பரிசுத்தத்தை தேவன் நம்ம இருதயத்துல விதைக்க முடியும், நடைமுறைப்படுத்த முடியும். அப்ப பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கிறோமா? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். குறைவில்லாமல் தேவன் நடத்துகிறவரா இருக்காரு. அளவுக்கு அதிகமா கொடுக்க மாட்டாரு, அளவாய் கொடுப்பார். அதாங்க குறைவு. எப்படின்னா குறைவும் விட மாட்டாரு, ரொம்ப நிறைவாவும் இருக்காது. ஆனா அன்னன்னைக்கு தேவைகளை தேவன் சந்திக்கிறவராய், அதான் தேவன் வழி நடத்துவதாய். 3வது காரியம் 11வது வசனத்துல, பிள்ளைகளை வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுதல் போதிக்கப்படணும். எப்படி போதிக்கப்படும்? தேவனுடைய வார்த்தையினாலதான் போதிக்கப்படுவோம். சங்கீதம் 32:8 சொல்ற, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உண்மையில என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன். அவர் நடத்துவானுங்க நம்மள. கர்த்தருக்கு பயப்படுதல தேவன் தான் போதிக்க முடியும். எப்படி? வார்த்தை மூலமாய். எவ்வளவு தூரத்துக்கு அனுதினமும் வார்த்தையை நம்ம உட்கொள்கிறோம், எவ்வளவு தூரத்துக்கு வார்த்தையை தியானிக்கிறவர்களா இருக்கிறோம், எவ்வளவு தூரத்துக்கு வாழ்க்கையை அனுபவிக்கிறவர்களா இருக்கிறோம் என்பதெல்லாம் தேவன் நம்மளை வழிநடத்த முடியும். அதான் கர்த்தருக்கு பயப்படுதல கற்றுக் கொடுக்கும். எந்தெந்த காரியத்தை செய்ய வேண்டும், எந்தெந்த காரியத்தை செய்யக்கூடாது என்பது கர்த்தருக்கு பயந்து செயல்படுகிறவர்களாய் காணப்பட முடியும். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளை நாம ஆராய்ந்து பார்க்கலாமா? Taste and see God is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள்னு ஆரம்பித்து கர்த்தருக்கு பயப்படுதலே தேவன் போதிக்கிறேன், அதை உட்கொள்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறோமா? தேவனிடத்துல கேட்கலாமாங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த சங்கீதம் 34 எங்களோடு கூட நீங்க இடைப்பட்டீங்க, அதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வசனங்கள் எங்க வாழ்க்கையில் அனுபவமாட்டும், உங்களுக்கு பயப்படுகிற பயத்துல வார்த்தையை பெற்றுக்கொண்டு அதன்படி வாழுகிறவர்களாய் காணப்படவில்லை. குறைவுகளை நிறைவேற்றுங்க, பலவீனங்கள்ல பலத்தால் எடுக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டுதல் செய்கிறோம் நல்ல பிதாவே. அகஸ்டஸ் அகாபே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி, உங்களுடைய ஆலோசனைக்கோ உங்களுடைய தேவைகள் ஏதாவது இருந்தா எங்களுக்கு நீங்க போன் மூலமா கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த செய்தி யூடியூப்லயும் வருகிறது, இதுல சப்ஸ்கிரைப் பண்ணும்படியா உங்களுக்கு அன்போடு கூட கேட்கலாம். God bless you. Thank you.